ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை வருக. என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களே. இன்றைய கதையை நாம் விளக்கப் போகிறோம். உண்மையில் ஒரு ஆசிரியரின் கதை. சில நாட்களுக்கு முன்பு உணர்ந்தவர். அவள் செய்வது அவளுக்கு சரி என்று, ஆனால் சமூகத்தின் பார்வையில் இது பெரிய குற்றம். லைலா 38 வயது ஆசிரியை ஆவார். சில நாட்களுக்கு முன்பு விவாகரத்து செய்தார். அவள் ரயிலில் எங்காவது செல்கிறேன். இதற்கிடையில் மறுபுறம் நாங்கள் இந்த கதையின் இரண்டாவது பாத்திரமான இந்த புராணத்தை பாருங்கள். அவள் அறையில் தனியாக இருப்பவன். அவர் அமர்ந்திருக்கிறார் மற்றும் சிந்தனை மற்றும் அதே நேரத்தில் அவர் பார்க்கிறார் மிகவும் பதட்டமாக. மறுபுறம் லைலா அவள் பள்ளியை அடைகிறாள். முதல்வர் அவளை வரவேற்றார். அனைத்து ஊழியர்களுக்கும் அவளை அறிமுகப்படுத்துகிறது. அவள் எந்த வகுப்பில் படிக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறது. அதைச் சொல்லுவோம். இப்போது நாம் அதை பார்க்கிறோம். லைலா ஸ்மித்தின் வகுப்பின் வகுப்பு ஆசிரியை. ஆனால் இருவரின் முதல் அபிப்பிராயம் அதிகமில்லை. ஏனெனில் ஸ்மித் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார். இதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம். இப்போது பள்ளி மூடப்பட்ட பிறகு ஸ்மித் அவரது குடும்ப உறுப்பினர்களை நாம் மிகவும் பார்க்கிறோம். அவரது மூத்த மகன் இன்னும் இருப்பதால் அவருக்கு பாதுகாப்பற்றது. கடத்தலுக்காக சிறையில் இருக்கிறார்கள். அவரைப் போல் ஆக விரும்பவில்லை. அதனால்தான் அவர்கள் அவரது பள்ளிக்கு மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். மாற்றங்கள் ஆகும். அதனால் அவரது செயல்திறன் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. விஷயங்கள் மோசமாகும்போது அவர் பெறுகிறார். கோபமடைந்து அங்கிருந்து வெளியேறினார். வெளியே சென்று அண்ணன் செய்ததையே செய்கிறான், அதாவது போதை மருந்து செய்கிறார். அப்போது அவர் கோபமடைந்து அங்கிருந்து சென்று விட்டார். அங்கிருந்து வெளியே சென்று அதையே செய்கிறான். அவனுடைய சகோதரன் என்ன செய்கிறான்? அதாவது பணத்திற்காக பொருட்களை நகர்த்த வேண்டாம், ஆனால் அவர் தனக்காக இதையெல்லாம் செய்கிறார். தங்கையை அனுப்ப வேண்டும் என்பது அவரது கனவு. ஒரு நல்ல பள்ளி, ஏனெனில் அவனுடைய பெற்றோரிடம் அவ்வளவு பணம் இல்லை. கதை தொடர்கிறது. அடுத்த நாளும் லைலாவும் செய்கிறார். ஸ்மித் மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. அதற்காக இது போன்றது சில நேரம். வகுப்பு முடிந்ததும் பள்ளியின் கால்பந்து வீரர் லைலாவிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அனைவரையும் மதிய உணவிற்கு அழைக்கிறார். அதை லைலா ஏற்றுக்கொள்கிறார். இதற்கிடையில் ஸ்மித் மற்றும் அவரது நண்பர்கள் புதிய வகுப்பு ஆசிரியரை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொள்ளுங்கள். இப்போது இரவு நேரத்தில் லைலா தன் அம்மாவை காணவில்லை. அதனால்தான் அவளை அழைக்கிறாள். அவளிடம் பேச ஆரம்பிக்கிறான். அதில் அவள் சகோதரனும் இணைகிறார். ஆனால் ஸ்மித்தின் வீட்டில் நடந்த காட்சி வேறு. அவர் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வருகிறார். அதனால்தான் அவள் அம்மா நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவள் விளக்குகிறாள். உங்கள் நண்பர்களை விட்டுவிட்டு நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் சிறுவர்களே, அது சரியல்ல. ஆனால் ஸ்மித் அவர்களை நோக்கி கத்துகிறார் மற்றும் அவரது அறைக்கு செல்கிறார். இப்போது அடுத்தது, அவனுடைய வகுப்பு முடிந்ததும் அவன் கேட்பான், ஏசிக்கு லைலா. அவர் எழுத்துப்பூர்வமாக உதவி கேட்டபோது அவள் எந்த தலைப்பில் எழுத வேண்டும் என்று அவளிடம் கேட்கிறாள். ஆனால் சாம் அவளிடம் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபர் என்று கூறுகிறார். அதனால் அவனால் அவளிடம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் சொல்கிறான், அவளை தெரியாது. பின்னர் அவள் பதிலளித்தாள், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? என்ன செய்வது? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? உண்மையில் அவள் அங்கு இருக்க விரும்புகிறாள். அவளுக்கும் அவள் மாணவனுக்கும் இடையே நல்ல பிணைப்பு. ஏனென்றால் அவள் இப்போது புதியவள், மேலும் யாருடனும் அதிகம் பழகுவதில்லை. ஆனால் ஸ்மித் அவளிடம் சொல்லாமல் அங்கிருந்து செல்கிறான். அவனும் அவளை பின்தொடர்ந்தாலும் ஒருவேளை அவன் மோசமாக உணர்ந்திருக்கலாம் என்று அவள் நினைக்கிறாள். ஆனால் பின்னர் ஷயன் என்ற ஆசிரியர் அவளை நிறுத்தி, நீ வேண்டும் என்று கூறுகிறான். இந்த மந்தமான மாணவர்களை பின்தொடர்ந்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அவர்கள் செய்வார்கள். லைலாவை தவிர வேறில்லை. நம்பிக்கை இருந்தது மற்றும் அனைத்து அவள் குழந்தைகளிடம் நன்றாக நடந்து கொள்வார், நண்பர் போல் அவர்களுடன் இருப்பார் என்று. அதனால்தான் நேற்று எல்லா குழந்தைகளுடனும் பெஞ்ச்மார்க்கை சரிபார்த்தாள். அதாவது அவர்களின் சேர்க்கை எடுக்கும்போது அவள் எடுத்த தனிப்பட்ட விவரங்கள். அதற்கு ஸ்மித் இன்னும் இருக்கிறார் என்பது அவளுக்கு தெரிய வந்தது. புதியது மற்றும் இதில் அவர் ஸ்மித் என்பது தெரிய வந்துள்ளது. பள்ளியில் புதிய மாணவர் மற்றும் அவருக்கு இருந்தது. அவரது முந்தைய பள்ளியில் நிறைய சண்டையிட்டார். அதனால்தான் அவர் வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு அவள் அனைவரையும் அழைத்து அவர்கள் எழுதிய கவிதைகளை கேட்கிறார். அதேபோல் ஒருவர் பின் ஒருவராக ஸ்மித்தின் முறை வருகிறது. மேலும் தான் எழுதிய கவிதையை சொல்லும்போது லைலா சிறிது நேரத்தில் அதில் தொலைந்து போகிறாள். அவள் செய்கிறாள். அவள் உணர்ந்தது எதுவும் புரியவில்லை. சரி, அவர் எப்போது அவனது வீட்டுப் பாடத்தை சமர்ப்பித்துவிட்டு வெளியேறத் தொடங்குகிறாள். அவள் அவனை நிறுத்தி அவனுடைய கவிதையை வாசிக்கிறான். அவள் கவிதையை போற்றுகிறாள் என்றும் கூறுகிறார். உங்களுக்கு எந்த உணர்ச்சிகள் இருந்தாலும் அதை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். ஆனால் ஸ்மித் இது போன்ற எதையும் செய்ததில்லை. அவருடைய வெளிப்பாடு எதிர்காலத்தில் அவர் அதை செய்ய மாட்டார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்போது அவள் வீட்டிற்கு சென்றபோது லைலாவை கண்டுபிடித்தாள். அவரது முன்னாள் கணவர் அனுப்பிய விவாகரத்து ஆவணங்கள். அவள் ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்தாள். ஆனால் அவள் அவர்களை ஒதுக்கி வைக்கிறாள். சரி, சில நாட்களுக்குப் பிறகு கால்பந்து பயிற்சியாளராக இருந்த ஆண்ட்ரூ கேட்கிறார், இன்று இரவு உணவிற்கு லைலா
அவன் அவளை அழைக்கிறான். இப்போது அவளுக்கு யாரும் இல்லை. அதனால் அவள் ஆம் என்று சொல்கிறாள். அவள் வகுப்பிற்குச் செல்கிறாள். அங்கு முதலாவதாக லைலாவுக்கும் ஸ்மித்துக்கும் இடையே சில சாதாரண பிணைப்பு நடப்பதைக் காண்கிறோம். இது அவள் சொல்ல சில விஷயங்கள் உள்ளன. பங்குகள் மற்றும் பின்னர் அவரது வீட்டை நோக்கி செல்கிறார். ஆனால் லைலா அவள் இரவு உணவிற்கு அங்கிருந்து செல்கிறாள். ஆண்டுடன் நல்ல நேரம் செலவிடுகிறார். ஆனால் இதற்கிடையில் அவள் அதில் நடனமாடுவதை அவன் பார்க்கிறான். ஆனால் அவர் அவளை தொந்தரவு செய்யவில்லை மற்றும் நியாயமானவர் பார்த்து கொண்டே இருக்கிறது. மறுநாள் பள்ளிக்கு வரும்போது அவள் ஸ்மித் தனது வகுப்பை விட்டு வெளியேறிய பிறகு தனது வகுப்பை விட்டு வெளியேறுவதை பார்க்கிறார். பள்ளி முடிந்ததும் திரும்பி ஓடி வந்து மன்னிக்கவும், ஆனால் லைலாதான் என்று அவனுக்கு விளக்கினாள். அவனுக்காக தான் தங்கியிருந்தான். அதனால் அவர் அவளுக்கு கற்பிக்க முடியும். அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் கேலி செய்தார். அவர் ஹேங் ஓவர் உணர்கிறார் என்று அவளிடம் கூறுகிறார். இரவில் அதிகமாக குடித்தார். இப்போது அவள் இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். பின்னர் ஸ்மித் கூறுகிறார், நான் நேற்று இரவு உங்களை பாரில் பார்த்தேன். பிறகு லைலா சிரிக்க ஆரம்பித்து, இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம், ஆனால் இதற்கிடையில் நல்லது இருவருக்கும் இடையே விஷயங்கள் நடக்கும். இப்போது இரவு தாமதமாக நாங்கள் அதை பார்க்கிறோம். லைலா தனது தாயிடம் தனது தேதி பற்றி கூறுகிறாள். அவள் ஸ்மித் வாயிலுக்கு வரும்போது அவருடன் பேசுகிறார். ஆனால் அவரை பார்த்தால் யாரோ இருப்பது போல் தெரிகிறது. அவரை முழுவதுமாக அடித்தார். அவள் உடனே உள்ளே வரச் சொல்லி தைலத்தை பூசுகிறார். மேலும் இதற்கான காரணத்தையும் கேட்கிறார். ஆனால் ஸ்மித்துக்கு தெரியவில்லை எதுவும். அவர் அவளிடம் சொல்லவில்லை மற்றும் வெளியேறத் தொடங்குகிறார். ஆனால் அவள் அவனை தடுத்து நிறுத்துகிறாள். இரவு தாமதமாகிவிட்டது, நான் செய்வேன் என்று கூறுகிறார். உன்னை கைவிடு. வரும் வழியில் லைலா அவரது குடும்ப உறுப்பினர்களை பற்றி கேட்கிறார். ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் காரிலிருந்து கீழே இறங்கினார். வெளியே வரும், ஏனென்றால் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இப்போது வானிலை மிகவும் நன்றாக இருந்தது. மணிக்கு முதலில் லைலா வெளியே வர விரும்பவில்லை. ஆனால் அவள் சிறிது நேரம் கழித்து வந்தாள். இப்போது அவளை பார்த்ததும் ஸ்மித் கேட்குமா என்று கேட்டாள். அன்று அவள் செய்யும் நடனத்தை அவனுக்கு கற்றுக் கொடுப்பா? பாரில் செய்கிறேன் என்று சொல்லி அவளிடம் நெருங்கி வர ஆரம்பிக்கிறான். ஆனால் லைலா அவனிடமிருந்து விலகிச் செல்கிறாள். காரில் அமர்ந்திருக்கிறார். இப்போது அவளை வீட்டில் இறக்கும் முன், நமக்கிடையேயான உறவு அப்படி மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவள் அவனுக்கு விளக்குகிறாள். ஒரு ஆசிரியர் மற்றும் மாணவர். இதை கேட்ட பிறகு ஸ்மித்துக்கு பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது போய்விடும். இப்போது அடுத்த நாள் லைலா செய்கிறார். அவரை மற்றும் இம்மிட் மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. இதையும் கவனிக்கிறார். காரணமே இல்லாமல் அவளை தொந்தரவு செய்ய மாட்டார். இதை நினைத்து கொண்டே வீட்டுக்கு வருகிறான். அங்கு அவனுடைய அம்மா அவனுடைய மதிப்பெண்களை சரிபார்க்கிறாள். எந்த முன்பை விட நன்றாக இருந்தது. அதனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் மற்றும் டால்சின் நான் அதை விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துகிறீர்கள். பிறகு ஸ்மித் அந்த புதிய ஆசிரியரால் இதெல்லாம் நடந்தது என்று கூறுகிறார். அவள் எனக்கு கற்பிக்கிறாள். இப்போது இதை கேட்ட பிறகு அவள் அப்படியானால் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்கிறார். இப்போது அன்றிரவு அவளும் ஆண்ட்ரூவும் ஸ்மித் இருந்த இடத்தில் மீண்டும் ஒரு தேதிக்குச் செல்லுங்கள். ஆனால் லைலாவுக்கு கிடைத்தது ஆண்ட்ரூவின் சலிப்பான பேச்சு மற்றும் அவரது கேள்விகளால் சோர்வடைந்து அங்கு கழிவறைக்கு சென்றார். அவளை பின்தொடர்கிறார். ஸ்மித்தும் அவளுக்கு பின்னால் வருகிறார். அவர் தொடங்குகிறார். அவள் வெளியே வரும்போது அவளை முத்தமிட்டாள். இப்போது லைலாவால் கூட தன்னை தடுக்க முடியவில்லை. பின்னர் அவள் தவறு செய்கிறாள் என்பதை உணர்ந்தாள். அதனால்தான் அவள் நேராக தன்னிடத்திற்கு வருகிறாள். அவன் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்து ஷயன் வந்து அவர் அருகில் அமர்ந்து ஸ்மித் மற்றும் மாணவனை பற்றி அவரிடம் சொல்லத் தொடங்குகிறார். அதை வைத்து வெளிப்படையாக அவள் இருந்தால் அவருக்கு எதிராக அவரை தூண்டுகிறது. மறுபுறம் ஸ்மித் லைலாவின் வீட்டை அடைகிறாள். ஆனால் அவள் கேட் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டாள். அவள் போது 1000 முறை சொன்ன பிறகு அதை திறக்க ஸ்ரீமதி தன்னிடம் இருப்பதாகச் சொல்கிறாள். அவளை புண்படுத்த இங்கு வரவில்லை. அவளுக்கு புரிய வைப்பதற்காக அவன் அவளை விரும்ப ஆரம்பித்து விட்டான். ஆனால் லைலா அவள் என்றால் விலகி இருக்குமாறு அவனை கேட்கிறாள். அவன் அருகில் வந்தாள். அவள் இறந்து விடுவாள். வாழ்க்கை பிரச்சனைகளால் நிறைந்திருக்கும். மேலும் உடனடியாக இங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்கள். அது அவர்களுக்கும் தெரியும். அதன் காரணமாக அவர்கள் ஒருவரையொருவர் விரும்புகிறார்கள். அவர்கள் நீண்ட காலமாக தங்களை கட்டுப்படுத்த முடியாது. அருகில் வா, காலை வேளையில் லைலா என்று உறுதியளிக்கும்படி கேட்கிறார். இதை யாரிடமும் சொல்லாதே. இப்போது காட்சி மாறுகிறது மற்றும் அவர் பள்ளியில் அமர்ந்திருப்பதை காண்கிறோம். ஷயன் அவனிடம் வந்து அவள் மற்றும் என்று கூறுகிறான். ஆண்ட்ரூ இப்போது ஒருவருக்கொருவர் டேட்டிங் செய்கிறார். அவள் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை வாழ்த்துகிறேன். இதற்கிடையில் நாங்கள் ஸ்மித்தையும் பார்க்கிறோம். தனது கடத்தல்காரர் நண்பர்களிடம் செல்கிறார். கொஞ்சம் பணம் கடன் வாங்கிவிட்டு மீண்டும் பள்ளிக்கு வருகிறான். இங்கே ஆண்ட்ரூ லைலாவை சந்திக்கிறார். அவனிடம் அவன் அம்மாவை பற்றி கேட்டான். உண்மையில் அவன் அவளை விரும்புகிறான். ஆனால் அவனுக்கும் நிர்பந்தங்கள் உண்டு. அதனால்தான் ஷயன் சரியாக இருந்தது. பிறகு ஸ்மித் அங்கு வந்து அவனுடன் செல்கிறான். அது ஆண்டுவுக்கு மோசமாக உணர்கிறது எங்கோ. அவள் பொறாமை கொண்டாள்.
இப்போது இருவரும் வகுப்பில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸ்மித் அவளுக்கு ஒரு தங்கப் பரிசை வழங்குகிறார். செயினையும் அதே கடனாக வாங்கிய பணத்தில் வாங்கியிருந்தான். இது லைலாவுக்கு மிகவும் பிடிக்கும். அவனும் அவளை முன்மொழிகிறான். ஆனால் அவள்தான் சிரித்துவிட்டு எதுவும் பதில் சொல்லவில்லை. ஸ்ரீமதி அவளை முத்தமிட முன்னோக்கி நகர்ந்தாள். ஆனால் லைலா நாம் செய்ய வேண்டும் என்று கூறி அவனை நிறுத்தினாள். யாருக்கும் எதுவும் தெரியாத வகையில் வெளியில் சாதாரணமாக இருங்கள். ஆனால் வெளியில் இருவரும் ஒன்றாக வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக பழகவும் சாப்பிடவும் குடிக்கவும் இந்த கதை இப்படியே தொடர்கிறது. ஆனால் இல்லையென்றால் காதலில் துக்கம் என்றால் அது இல்லை, முழுமையானதாக கருதப்படுகிறது. இப்போது இருவரும் ஒரு நடைக்கு வெளியே சென்று சில புகைப்படங்களையும் கிளிக் செய்யவும். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்குள் காதல் அதிகமாக இருக்கும். அவர்கள் பேசி பின்னர் ஸ்மித் அதன் பிறகு அவனது குடும்பத்தை பற்றியும் அவளுடன் பகிர்ந்து கொள்கிறான். லைலா அவள் வீட்டிற்கு செல்கிறாள். ஆனால் ஸ்மித் இருக்கிறாள். அவள் இருந்த சில நண்பர்களால் பிடிக்கப்பட்டது, கடன் வாங்கினார். இப்போது அவள் ஒரு முகவரியை கொடுக்கிறாள். அந்த பொருட்களை அவள் எங்கே திருப்பிக் கொடுக்க முடியும்? வழங்க வேண்டியிருந்தது. ஆனால் ஸ்மித் இப்போது இந்த வேலையை விட்டுவிட்டார். ஆனால் அவனால் இதை அவர்களிடம் சொல்ல முடியாது. இப்போது அவர் வீட்டிற்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செல்லும்போது அவரது அம்மா லைலாவுடன் சில புகைப்படங்களை அவரது தொலைபேசியில் பார்க்கிறார். இது அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் அவருக்கு இன்னும் தெரியாது அவள் அவனுடைய வகுப்பு ஆசிரியர் என்று. அடுத்த நாள் பிடிஎம்மின் போது ஸ்மித்தின் கோப்பை பெற லயலா செல்கிறார். அவன் அதை அவளிடம் எங்கே சொல்கிறான். எங்களுக்குள் என்ன நடந்தாலும் அது எங்கள் நட்பை பாதிக்காது. நான் இன்னும் உங்கள் நல்ல தோழி. அதனால் அவள் சிரிக்கிறாள் மற்றும் அங்கிருந்து செல்கிறது. மறுபுறம் எப்போது ஸ்மித்தின் அம்மா எல்லா பெற்றோர்களும் லைலாவிடம் பேசுவதை பார்க்கிறார். அவள் மனதில் ஏதோ சந்தேகம். இது அதே பெண்ணா என்று அவள் யாரை சந்தித்தாள்? அந்த நாள் அவள் முறை வரும்போது அவள் தெரிந்து கொள்கிறாள் அதே பெண் என்று. அப்புறம் என்ன? அவள் மீது மிகவும் கோபம் கொள்கிறாள். மேலும் அவள் தன் மகனை அனுப்பியதாக கூறுகிறாள். நல்ல படிப்புக்காக இங்கே அனுப்பியிருந்தேன் மற்றும் நீ அவளுடைய நேரத்தை வீணாக்குகிறாய். நீங்கள் இந்த விஷயத்தை விரைவில் முடிக்க வேண்டும், மற்றபடி எல்லோரிடமும் சொல்வேன். இதை சொல்லி அவள் கோபத்தில் சென்று பின்னர் அதிபர் அங்கு வந்து அவளை பார்க்கிறார். கோபத்தில் விட்டு அவனை பார்த்து காரணம் கேட்டால் லைலா அவள் எங்காவது செல்ல வேண்டும் என்று பொய் சொல்கிறாள். அதனால்தான் அவள் அவசரப்பட்டாள். இதற்கிடையில் ஸ்மித் இரவில் வீட்டிற்கு திரும்புகிறார். அவரது அம்மா அவரை கத்துகிறார் மற்றும் நீங்கள் வேண்டும் என்று கூறுகிறார். அவள் உன்னுடையவள் என்பதால் இதையெல்லாம் முடிக்கவும் ஆசிரியர். மற்றும் ஸ்மித் இதோ என்று கூறுகிறார். ஆசிரியர் மற்றும் மாணவர் பற்றி அல்ல, ஆனால் நான் அவளையும் என்னையும் நேசிக்கிறேன். அவளுக்காக எதையும் செய்ய முடியும். அவளுக்கு ஆதரவாக அப்பா இருந்தார். ஏனெனில் லைலாவின் காரணமாக அவரது மகன் மேம்பட்டது. ஆனால் அவன் அம்மா அவள் இதை ஏற்க தயாராக இல்லை. மறுபுறம் லைலாவும் தன் தாயிடம் அவள் மீது மிகுந்த கோபம் கொண்டவன் மற்றும் நீங்கள் வேண்டும் என்று கூறுகிறார். இதை செய்வதற்கு முன் யோசித்தார். அவளுடைய சகோதரர் அவரது ஆதரவிலும் இல்லை. அதாவது லைலா இப்போது இருக்கிறார் தனியாக. அவள் காதலில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது அவளுடைய குடும்பம். இதற்கிடையில் ஸ்மித்தின் தாயார் வாகியிடம் தொடர்ந்து விளக்குகிறார். நாளை உங்கள் மகள் ஒரு நடுத்தர வயதினரை மணந்தால் என்ன நடக்கும் என்பது அவளுக்கும் புரியுமான். இப்போது ஸ்மித் லைலாவிடம் பேச அவள் வீட்டிற்கு செல்கிறான். ஆனால் அவள் அவனை வெளியேறச் சொல்கிறாள். ஏனென்றால் அவள் வேலையை இழக்க விரும்பவில்லை. தற்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் இறுதியில் ஸ்மித் செல்ல வேண்டும். ஆனால் சில பிறகு மணி நேரம் அவள் வாயிலில் மன்னிக்கவும் என்று ஒரு குறிப்பை விட்டுவிட்டு எந்த லைலாவை பார்த்து கேட்டை திறக்க ஸ்மித் அவளுக்காக பூக்களுடன் வெளியே நின்று கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் ஒன்றாக இரவை கழிக்கிறார்கள் மற்றும் அடுத்த நாளை பற்றி சிந்தியுங்கள். அவர்கள் என்ன என்று யோசிக்கும்போது செய்ய வேண்டும். அப்போது ஸ்மித் என்னிடம் இருக்கிறது என்று கூறுகிறார். என்னுடைய கொஞ்சம் பணம். அதை எடுத்துக்கொண்டு எங்காவது வெகு தூரம் செல்வோம் விலகி. ஆனால் லைலா மறுக்கிறாள். ஏனென்றால் இப்போது அவர்கள் முதிர்ச்சியுடன் சிந்திக்க வேண்டும். இப்போதைக்கு இருவரும் ஆண்ட்ரூ அவர்களிடம் பேசும் பள்ளியை அடையுங்கள். இதை பார்த்ததும் அவருக்கு கடும் கோபம் வருகிறது. அதற்கு மேல் ஷயன் அவரை குற்றம் சாட்டுகிறார். இதன் காரணமாக எப்போது லைலா இரவு வெகு நேரம் வேலை செய்கிறாள், அவன் அவள் அருகில் வந்து அவள் மீது தன்னை கட்டாயப்படுத்தி மற்றும் அவளுடன் தவறான விஷயங்களை செய்கிறார். ஆனால் ஜோ மற்றும் லைலாயின் நிலை. அவளை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வரும். ஆனால் அவள் அதை அவனுக்கு விளக்கினாள். எங்களை பற்றி ஏதாவது தெரியும், அதனால் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அவன் அவள் சொல்வதை கேட்டு அங்கேயே அமர்ந்தான் மற்றும் அவளை அணைத்து. ஆனால் நீண்ட அவர் கோபத்தை கட்டுப்படுத்தாத நேரம். மறுநாள் பள்ளியில் ஆண்ட்ரூவை பார்த்தபோது அவர் அவரை தாக்குகிறது, கட்டாயப்படுத்துகிறது. அங்கு அழைக்கப்படும் போலீஸ் யார் ஸ்மித்தை கைது செய்து அழைத்துச் செல்லுங்கள். இப்போது சில நாட்களுக்கு பிறகு ஸ்மித் விடுவிக்கப்பட்டார். அதனால் லைலா அவளுக்காக வெளியில் காத்திருக்கிறாள். ஆனால் அவள் அம்மா வந்து அவளை தன்னுடன் அழைத்துச் செல்கிறான். இது லைலாவுக்கு மிகவும் வலிக்கிறது. அதனால்தான் அவள் வீட்டிற்கு செல்கிறாள். ஒரு இடத்தில் சந்திக்க ஆண்டுவை அழைக்கிறார். அவள் விரும்பினால் அவனிடம் சொல்கிறாள். அதனால் நீங்கள் வற்புறுத்திய இடத்தில் பொருத்தப்பட்ட கேமராக்களின் காட்சிகள் என்னிடம் இருப்பதால் உங்கள் மீது புகார் பதிவு செய்ய முடியும். அதனால் நீங்கள் திரும்பப் பெறுவது நல்லது. ஸ்மித் மீதான உங்கள் புகார். இப்போது அவர் உதவியற்றவராக இருந்தார். அதனால்தான் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார். இப்போது இருவரும் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன. ஸ்மித்துக்கு கிளாஸ் கூட தெரியாது. அதான் லைலா ஆரம்பிச்சேன்.
அவள் என்னவாக இருந்தாலும் உணர்கிறாள் செய்தது தவறு. அவள் ஸ்மித்தின் வாழ்க்கையைப் போலவே அவள் வாழ்க்கையையும் நாசமாக்கியது. அவள் ஏன் முடிவு செய்தாள்? அவள் முடிவு செய்கிறாள். வேறொரு ஊருக்குச் சென்று தன் எதிர்கால வாழ்க்கையை கழிக்க. பின்னர் ஸ்மித் அவளிடம் வருகிறார். யார் அவளை பார்த்ததும், அவன் கண்களை பார்த்ததும் நிறைய அழுகிறான். அவள் பேக்கிங் மீது விழ, அவன் அதை பார்த்து எங்கே போகிறாள் என்று கேட்கிறாள். லைலா தன்னிடம் 2 மணி ரயில் இருப்பதாகவும் கூறுகிறது. வேறு எங்கோ செல்கிறது. இதை கேட்ட ஸ்மித் துடித்தார். முற்றிலும் உடைந்து அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவளிடம் கெஞ்சுகிறான். அவனை விட்டு விலகவில்லை. ஆனால் அந்த உரிமையை லைலா அவனுக்கு விளக்கினாள். இப்போது உங்கள் வாழ்க்கை முடியப் போகிறது. இதுதான் ஆரம்பம். உனக்கு நிறைய செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், நல்ல பணம் சம்பாதிக்கவும். ஆனால் ஸ்மித் இந்த நேரத்தில் லைலாவின் ஆதரவு தேவை. தற்போது அவரிடம் உள்ளது கொஞ்சம் முன்னேற்றம். ஆனால் லைலா ஒரு முடிவை எடுத்துள்ளார் என்று. அதனால்தான் ஸ்மித் வீட்டிற்கு வந்து ஆழத் தொடங்குகிறார் அவரை. அம்மாவுக்கு இது தெரியும். அதனால்தான் அவளும் அவனிடம் அதையே சொல்கிறாள். வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. தெரியவில்லை. வேறு எங்கு உங்கள் இதயம் உடைந்துவிடும். அங்கே நாங்கள் லைலாவை பார்க்கவும். இதுவும் அதே காட்சிதான் கதையின் ஆரம்பத்தில் பார்த்தோம். மற்றும் அவள் அந்த கவிதையை பார்க்கிறார். எதற்காக கேட்கிறார்? முதன்முறையாக ஸ்மித்தின் மனதில் அந்த உணர்வு எழுந்தது. அங்கு ஸ்மித்தும் மிகவும் அழுகிறார். அவரது அறையில் தங்குகிறார். அவளை பொறுத்தவரை ஒருவேளை இது அவள் இதயம் உடைந்தது முதல் முறை சரியாக உணர்ந்தேன். சில நேரங்களில் நாம் வேண்டும். சில உறவுகளை முழுமையடையாமல் விடுங்கள். ஏனெனில் எங்கள் இருவருக்கும் நன்மை பயக்கும் அனைவருக்கும் முழுமை கிடைப்பதில்லை. சிலருக்கு நிலம் கிடைக்கிறது.